அந்த ஆள் ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறான். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க அம்மா காலையில் ஊருக்கு போனது இவன் ஆரம்பிச்சிட்டானா? இந்நேரமாச்சு இன்னும் வரல வாரு. எவ்வளோ நேரமாச்சு? இந்த ஆளுக்காகலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இந்த டொப்பி மண்டை எனக்கு வரட்டு சொல்கிறேன். அந்த ஆள் எங்கதான் போய் தொலைவானு தெரியல. 6 மணிக்கு வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வர வேண்டியதானே? மணி வேறு 10 போகுது, இன்னும் ஆளை காணும் பாரு நாயை. இவங்கெல்லாம் என்னதான் பண்ணுறது தெரியல. சின்ன பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியாச்சு பார்க்கலாமா? அவங்க வீட்டுக்கார் வீட்டில் தானே இருப்பாரு. எங்கே என்னாச்சு ஏதாவது கேட்டு சொல்லிட்டோம். நம்ம ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஏதாவது பதில் சொல்லால. தேவையில்லாதப்பெல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஒரு ஆத்திர அவசரத்தை ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். இந்த டொப்பி மண்டைய இன்னைக்கு இருக்குது அவனுக்கு. என்னடி நிலா சொல்லு. ஏண்டி இன்னும் தூங்கலையா? இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற? அப்பளவே தூக்கம் வருது, வீட்டுக்கு போறேன்னு போனேன். யாமாடி சின்ன புள்ள அதுவே உங்க வீட்டுக்கார் வீட்டில் ஏடி இருக்கிறாரு? ஆமா நிலா, வீட்டில் தான் இருக்கிறாரு. ஏன் அவரை பத்தி கேட்குற? அது ஒன்றும் இல்லடி. என்ற புருஷன் இன்னும் வீட்டுக்கே வரலடி. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. உங்கள் வீட்டுக்கார் அங்கே தானே வேலை செய்கிறாங்க, ஒட்டுக்கா தானே வந்திருப்பாங்க. அதான் அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது தெரியுமா என்னமோ நினச்சி தான் கேட்டேன். கொஞ்சம் கேட்டு சொல்கிறியாடி? இல்லாட்டி நீயே அவர்கிட்ட சொல்ல, கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லி அந்த டொப்பி மண்டையனுக்கு. ஐயோ, என்ற புருஷன் ஃபோன் பண்ண சொல்றதா? அந்த ஆள் தூங்க 1 மணி நேரம் ஆச்சுடி. அந்த ஆள் நல்ல கும்பகரண மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எங்க என்ற புருஷன் எழுப்புறது? அந்த ஆள் இன்னும் வெடிஞ்சா கூட எழுப்புறது கஷ்டம். என்னடி இப்படி சொல்கிறா? தூங்கிட்டாரா? சரி சரி, அவரை எழுதி தொல்லை பண்ண வேண்டாம். சரி, நான் சித்த நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போற விடு. என்ன பண்றது? எனது வீட்டுக்கு போறியா? அப்ப நீ வீட்டுல இல்லையா? வெளியே எங்கிட்டு போன இந்நேரத்துக்கு? இல்ல சின்ன போல வெளியெல்லாம் போகல. இதான் அங்க தெருமுக்குள்ள தாண்டி நின்றுட்டு இருக்கிறேன். எதுக்கு நீ அங்க போய் நின்றுட்டு இருக்கிற? வந்த வீட்டுக்கு தானே வருவாரு. நீ வீட்டுல போய் இருப்போம், அந்த அண்ணன் வந்துருவாரு. அதெல்லாம் நான் வேணா வரட்டுமா? இல்ல சின்ன போல, பரவாயில்ல பரவாயில்ல, நீ வீட்டுலயே இரு, நான் பாத்துக்கிறேன் விடு. வேணும்னு சொல்லடி, வரேன். இல்ல இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் விடு. சரி நிலா, ஏதாச்சும் நான் கூப்பிடு சரியா? சரிடி சின்ன போல, சரி வைக்கிறேன். என்னம்மா இந்நேரத்துக்கு இங்க வந்து நிக்கிறா? என்னாச்சு? இல்ல தாத்தா, அந்த ஒரு சைடு வீட்டுக்கு வரலையா? சரி அதான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். வருவா எங்க போயிட போறான்? நீ எதுக்கு இந்நேரத்துல நடந்துட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நீங்க என்ன இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஏன் தாத்தா இவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடுறீங்க? வயசான காலத்துல கொஞ்சம் நேரத்துக்கு திங்க வேண்டியதானே? என்ன சாமி பண்றது? நானும் தோட்டத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒருத்தனுக்காக தானே சமைக்கிறேன். எனக்கு என்ன ஒண்டாட்டியா இருக்கிறா வீட்டுல சமைச்சு வச்சது நான் வந்து கை நினைக்கிறதுக்கு? நாமளே தானே வந்து செஞ்சு சாப்பிடுவோன்னு. அதான் கண்ணு கொஞ்சம் நேரமாயி போகும். நானும் அன்னாடி நேரத்துக்கு தான் சாப்பிட்டுட்டு அதான் அப்படியே படுத்துக்குவேன். என்ன தாத்தா சாப்பாடு என்ன செஞ்சீங்க அப்படி? நான் என்ன சாமி பண்ணுவேன்? ஏதோ ஒரு கைப்பிடி அரிசி போட்டு அப்படியே சும்மா தாளிச்சு சாப்பாடு மாதிரி அப்படியே வச்சேன். ஏனம்மா? சரி சரி, நைட் நேரத்துல அங்க சூடா சாப்பிடறதுக்கு இதுவும் நல்லா தான் இருக்கும். காலையில தோட்டத்துக்கு போறப்பல சமைச்சு எடுத்துட்டு போயிருவீங்களாக்கும். இல்லை தானே, காலையில நேரமாவே போயிருவேனா? அதெல்லாம் அங்கேயே கொடுத்துருவாங்க காலையிலுக்கு மத்தியானத்துக்கெல்லாம். பொழுதோட ஒரு நேரம் தானே நான் செய்கிறேன். பேசாம இந்த தாத்தா கழிச்சு அந்த பொரிச்சு வச்ச சிக்கனை கொடுத்துடலாமா? பாவம், அவராச்சும் சாப்பிட்டுட்டோம். இந்த நாய்க்களை எடுத்து வச்சு என்ன பண்றது? அந்த ஆளுதான் வரவே இல்லையே. சரி இருங்க தாத்தா, நான் வர்றேன், சாப்பிடாதீங்க, இருங்க வரேன். எங்க போகுது இந்த புள்ள? சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேகமா? என்னம்மா போ, குளிருக்கு ஏதோ சூட சாப்பாடு செஞ்சுட்டோம். தோட்டக்கருக்கு வேற ஒன்றும் செய்யல. என்ன பண்றது? சரி போ, நீ என்னென்னத்து செய்யறது? எங்க கண்ணு போன? இதோ தாத்தா வீட்டுக்கு தான் போயிருந்தா. இந்தாங்க தாத்தா, கறி கொஞ்சம் வறுத்து வச்சா, சாப்பிடுங்க. கறியா? ஆமா தாத்தா, ஏதோ தொட்டுக்கருக்கு வேணும் வச்சுக்கோங்க. இந்தாங்க நல்லா இருக்கும். கீழே வைக்கட்டுமா தாத்தா? சாப்பிட்டுக்கோங்க. என்ன கண்ணு, உங்க வீட்டுக்காருக்காக செஞ்சு வச்சது எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டியாக்கோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நீங்க சாப்பிடுங்க. தொட்டுக்கருக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. ஆமா கண்ணு, நினைச்சிட்டு தான் இருந்தா. சரி சரி சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டியா சாமி? நான் சாப்பிட்டாச்சு தாத்தா, அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டேன். சரி நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே படுங்க. சரிங்களா? நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். சரி சாமி, பார்த்து போ. நான் இங்க வேற எல்லாம் அங்கங்க இருக்குதுங்க, பார்த்து போ கண்ணு. ஆமா தாத்தா, இந்த கறி கொண்டு வரக்குள்ள 2 நாய் மாப்பு முடிச்சுட்டே பின்னாடி வருது. நான் கையில ஒரு குச்சி வச்சுட்டே தட்டிட்டு வந்தேன் பாருங்க. சரி சரி, நான் பாஸ் போய்க்கிறேங்க. நீங்க போய் சாப்பிட்டு உள்ள போய் படுங்க. பனியில எதுக்கு ரொம்ப நேரம் வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா கண்ணு, சாப்பிட்டுட்டு அதான் கை கட்டல போட்டுக்கிற முன்னாடியே அது அப்படியே போய் படுத்துக்குவேன். நீ என்ன காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு போகணும்ல தோட்டத்துக்கு போக்கு. சரிங்க தாத்தா, சரி சாப்பிடுங்க, நான் போறேன். தாத்தா தனியா சோறாக்கி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் பொண்டாட்டி இருக்கிறப்ப ஆடு ஆடு நாடுவானுங்க. நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. ஒரு வீட்டில் இருக்கிறாளேன்னு இப்போ வண்டா மாதிரி என்ற தொப்பி தலைய புருஷன் அந்த மாதிரி தான் இல்ல. தாத்தாவை ஆடாத ஆட்டமா? பாரிப்போ தனியா தானே போல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பார்க்கறக்கே பாவமா இருக்குது. என்ற தாயமா இருந்தா இந்நேரத்துக்கு எப்படி இருக்கோ? 2 பேரும் உட்காந்து நாயும் பேசிட்டு அப்படியே சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் தனியே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அவ இருக்கிறப்ப காக்க வச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். ஒருத்தனும் பக்கத்துல இருக்க மாட்டேங்கிறானுங்க நம்ம பைய பிள்ளைங்க. எல்லாம் கொண்டாட்டி கூட்டிட்டு அங்கங்க போயிட்டானுங்க. நாம மட்டும் கடைசி காலத்துல இங்கே இருக்கிறோம். என்ன பண்றது? எல்லாம் நம்ம செஞ்ச பாவந்தா. நம்ம கொண்டாட்டி மதிக்காம நேரத்துக்கு இது பண்ணாம நம்ம வாட்டுக்கு கடந்தோம். இன்னைக்கு அதுக்கு அனுபவிக்கிறோம். அத்தை இந்தாங்க காபி.
இந்நேரத்துக்கு கூட காப்பி குடிச்சிட்டு தான் படுக்கணுமா ஏங்கத்த? கொண்டா கொண்டா. அது என்னமா தெரியலடி சின்ன புள்ள, எனக்கு இந்த காப்பி குடிச்சு படுத்தாதான் தூக்கமே வருது. அதுவே வழக்கமாயி போச்சு போ சின்ன வயசுல இருந்து. ஆமா, நல்லா பழகிருக்கிறீங்க போங்க. நீங்க வளர்க்கண பழக்கத்துக்கு தூங்க போற நேரத்துல நான் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிறேன். அண்ணாடு சின்ன போல ஒரு காப்பி கொண்டு கொடுத்துட்டு படு அப்படின்னே டெய்லி ஒரு பாட்டு பாடுறது. நானு இன்னைக்கு கேட்கவே இல்லையே என்னடா நினைச்சிட்டு நானே போட்டு கொண்டு வந்தேன். பரவாயில்ல, ரெடியா தான் இருக்கிறீங்க குடிக்கிறதுக்கு. குடிங்க குடிங்க. எப்படி கொண்டு வந்து குடிப்பீரடி? அதான் டெய்லி செய்யற வேலை தானே. உருப்படியா பொழுதன்னைக்கு ஒரு வேலையும் செய்யறதே இல்ல. பொழுதோட எனக்கு அந்த காப்பி குடிக்கிறது ஒண்ணுதான் போட்டு தர்றேன். அதாச்சும் ஒழுங்கா பண்ணுவீல. அதை எப்படி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். வா குளிருது. இந்த குளிருக்கு ஒரு காப்பி குடிச்சு படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். எங்களுக்கெல்லாம் காப்பி குடிச்சிட்டு படுத்தா தூக்கமே வராது. உங்களுக்கு மட்டும் எப்படி அத்தா இந்த மாதிரி பழக்கம் இருக்குது? காப்பி குடிச்சாதான் தூக்கம் வருதுன்னு சொல்றீங்க. ஐயோ ஆமாடி சின்ன புள்ள, என்னன்னே தெரியலடி. எனக்கு அப்படியே பழகி போச்சு. ஒரு நாளைக்கு ஏதாவது குடிக்காம படுத்தேன்னு வையே, ஜாமத்திலேயே தூக்கமே போயிடும்டி. தூக்கமே வராது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குதுடி. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது காப்பி குடிக்கலன்னா. அதனாலதான் எப்படியோ ஒன்றும் லேட்டானாலும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுத்துட்டேன்னு வையே, அப்புறம் காலையில வரைக்கும் நிம்மதியே தூங்குவோம் பாரு. சரி சரி குடிங்க. அது வேற குளிருக்கு வேற ஆறி போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சூடு பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கே தூக்கமா வருது. இதேதான் குடிக்கிற குடிக்காம எங்க போற? ஐயோ குடிக்கிறேன்னு அவ்வளவுதான், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஆமா, உங்களுக்கு காப்பி குடிக்கலன்னா பைத்தியம் பிடிச்சிரும். நான் அருவாள் தூக்கிட்டு வந்தா விறகு வெட்ட போனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அந்த கிளவி இன்னைக்கு ஊர் போட்டு தண்டு உரமடிச்சு வச்சிருக்குது. அதை நம்பி நீங்களே என்னை தேடி வந்திருக்கிறீங்க வேறு. அட ஆமாடி சின்ன புள்ள, அந்த கருப்பாய் அப்படிதாண்டி வந்து சொன்னா. நீ என்னென்னமோ சொன்னா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒரே பதட்டமாயி போச்சு. நீ வேற அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிற. எங்கேயாச்சும் ஓர இடத்துல ஏதாவது வம்பு இழுத்துட்டு ஏதாவது பண்ணிட்டு வரதே உன்ற உழப்பா இருக்குது. அதனால நானுமே அவன் சொன்னதை ஏதோ ஒரு நிமிஷம் நம்பிட்டேன். அப்ப இருந்து சுப்பாயே இல்ல வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு தான் சொன்னான். நான் தான் எனக்கு இப்போ ஒரு படபடப்பாயி போச்சு. சரி எதுக்கு ஒரு எட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லி வந்தா நீ விறகு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற. அந்த கிளவி சொல்லி தப்பு இல்லாத. நானும் வெட்டுறா வா வான்னு சத்தம் போட்டுட்டே வந்தேனா, அதனாலதான் அந்த கிளவி அப்படி நினைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி அதுவும் அந்த இடத்துக்கு விறகு வெட்டுறதானே போகும். இன்னைக்கு வேணா நம்ம எல்லாம் வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன். அது வேற மாதிரி புரிஞ்சிருச்சாட்டு இருக்குது. அதான் அப்படி வந்து சொல்லியிருக்குதாட்டு இருக்குது. சரி விட்டு தள்ளுங்க, என்ன பண்றது? பக்கத்து வீட்டு கிளவியா வேற போயிருச்சு. நானும் அதனால விட்டுட்டேன். இல்லாட்டா வேஸ்ட் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. சரி அவன் மேல நீ கோவப்பட்டு என்ன பண்றது? என் வீட்டுல ஒரு கிறுக்கி தானே இருக்கிறான்ட்டு நானும் கம்மன் விட்டுட்டேன். என்னது கிறுக்கியா? அது சரிதா. சரி சரி குடிங்க குடிங்க காப்பிய. படுக்கிறப்போ ஒரு காப்பி குடிக்கணும், எந்திரிச்சது ஒரு காப்பி குடிக்கணும். சரி நீங்க குடிச்சிட்டு படுங்க, நான் போய் படுக்கிறேன். நீங்க என்ன இங்கே படுக்க போறீங்களா? ஏண்டி நீ வேணா இந்த குளிர்ல வந்து படு. நான் காப்பி குடிக்கிற வரைக்கும் உட்காரலான்னு உட்கார்ந்தேன். எனக்கு தண்ணி வேண்ட மாதிரி குளிர் இந்த மாதிரி அடிக்குது. நான் அதுக்கு இங்க படுக்கிறேன். வேற ரூம்ல வேற தனியா படுத்துட்டு இருக்கிறேன். நான் போய் அங்க போய் படுக்க போறேன். நீ போய் படுத்து தூங்கு போ, நானும் போறேன். ஆமா பேசாம நீங்க சொன்ன மாதிரி நான் இங்கே படுக்கலாம். போய் ரூம்ல படுத்துருக்கு. அதான் தினமும் அப்படி சொல்றேன். இன்னும் என்னத்த அந்த ஆள் தூங்கின ஒரு மனுஷனா? என்ன பையனை பெற்று வச்சிருக்கீங்க நீங்களா? சொன்னா உங்களுக்கு ரோசம் மட்டும் அப்படி வருது. அந்த ஆள் படுத்த மனுஷன் பக்கத்துல படுக்க முடியுதா? கோட்டை சாத்த ஊரே தூக்குற மாதிரி வைக்கலாம். நானும் ஸ்கிரீனை போட்டு எல்லா ஜன்னலையும் அப்படி கெட்டி துணி போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறேன். கதவெல்லாம் அப்படி சாத்தி வச்சிருக்கிறேன். கோட்டை சாத்தி இங்க வரைக்கும் கேக்குது. உங்களுக்கு கேட்கலையா? நான் போய் எப்படியாத்தான் பக்கத்துல படுக்கிறது? டெய்லி இதே பொழப்பா போச்சு. எனக்கு தூங்குறக்கே ரொம்ப லேட் ஆகுது. அப்புறம் வெளியே வரைக்கும் தூங்காம வெடிச்சதுக்கு அப்புறம் தூங்காம என்ன பண்றது? நீங்க வேற இதுல வேற இன்னும் எந்திரிக்கலன்னு திட்டுறீங்க. நானே அப்பதான் போய் படுப்பேன். உடனே எந்திரினா அப்படி எனக்கு டென்ஷன் ஆகும்ல. அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆமா அவன் கோட் விட்டாலும் நீ அப்படிதான் பண்ற. அவன் எங்க ஊருக்கு அங்க இங்க போயிருப்பான். அப்ப போய் தனியா படுக்கற. அப்போ இப்படிதான் பண்ற. ஆமா நீ எந்திரிக்கிறதுக்கு முட விட்டுட்டு காலையில எந்திரிச்சு வாழை வெட்டி செய்யணும்னு நேரம் கழிச்சு எந்திரிக்கணுங்கிறதுக்கு ஏதோ ஒன்று சாக்காடு சொல்லி என்ற வயமால குத்தம் சொல்ற நீ. யாசனை போல உன்னை வச்சு எனக்கு தெரியாதா? போ போ போய் படுப்போ. சும்மா வெட்டினா பேசி நின்னுக்கு வா இப்படியே. அது சரிதான். உங்க வயனை பத்தி ஒன்னும் சொல்லிடக்கூடாது. போடி போடி அவன் ஒன்னும் அப்படியெல்லாம் ஒன்னும் குறட்டு விடுறவன் இல்ல. எனக்கு தெரியாதா என்ற வயனை பத்தி? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவளுக்கு தெரியாது. நேற்று வந்து உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் நான் உடனே நீ சொல்லிடுங்க எல்லாரும். ஏன்டா இப்படி இருக்கிறீங்களோ இந்த மாமியாருங்களே. நானால இப்படி இருக்க மாட்டேன்பா. என்ற மருமகளா ஏதாவது என்ற வயனை பத்தி குத்துன்னு சொன்னா இவன் பண்ணுவான். இவன் தான் சேட்டக்காரனாச்சே. அதான் எனக்கு நல்லா தெரியுமே. நானால எப்போ என்ற மருமக கூட தான் சேர்ந்து பேசுவேன்ப்பா. என்னங்க எங்க அண்ணிக்கு அண்ணனுக்கு யாருக்கும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுங்க. நம்ம வந்துட்டோம் நீ சொல்லவே இல்லையே. ஃபோன் பண்ணல அகிலா, இப்பதானே வந்திருக்கிறோம். இந்த பாலாஜி குடி சாப்பிட்றதுக்கு எதுவும் வேண்டான்ட்டேன். வர வழியில ஒரு வாமிட் பண்ணிட்டு வந்துட்டேன். தலை சுத்துதுன்னு வேற சொல்றேன். சரி அதான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு அப்புறம் கூப்பிடலாம் நினைச்சு கூப்பிடல. சரி சரி இந்த பாலை குடி, நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஃபோன் பண்ணிடலாம். எனக்கு வேண்டாம்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் தூங்கணும் போல இருக்குது. சரி சரி தூங்குவியாம்மா, நல்லா தூங்கி நல்லா நாளைக்கு ஃபுல் டே கூட ரெஸ்ட் எடு. சரியா? நீ சாப்பிட்றதுக்கு மட்டும் எந்திரிச்சா போதும். நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க. வேலைக்கார பொண்ணு இருக்குது இல்லை, அதெல்லாம் சமைச்சிரும். நீ ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, அது போதும். அப்ப என்ன நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு எதுவும் கிளம்பிடுவீங்களா? இல்ல நாளைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அப்பா அம்மா எல்லாம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் நான் போவேன். நாளைக்கு வீட்டில் தான் இருப்பேன். நாளைக்கு எங்கேயும் போகல. சரியா? அப்ப வேணா நாளைக்கு ஷாப்பிங் போலாமா? இப்பதான் டயர்டா இருக்கு, நல்லா தூங்கணும்னு சொன்னா உடனே ஷாப்பிங் போலாங்கிற. ஆமாங்க நாளைக்கு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ நமக்கு நீங்க வீட்டில் தானே இருக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. போய் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் நீங்க ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா அப்புறம் டைமே இருக்காது உங்களுக்கு என் கூட வரக்கு. அதுக்காக தான்.
சரி சரி போலாம். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்கன்னா சொல்லு போலாம். சரியா? சரி இப்ப இது குடி. இப்ப தூக்கம் வருதுன்னா போய் தூங்கு போ. நீங்க எதுவும் சாப்பிடலையா? நான் சாப்பிட்டுக்கிற விடு. அந்த பொண்ணு ஏதோ மாவு இருக்குதாம்மா. நம்ம வரேன்னு கூட சொல்லவே இல்ல. சரி அதான் தோசை ஏதாவது போட்டு தரேன்ச்சு. சரின்னு சொன்னேன். சரி ஒரு அளவு 2 தோசை மட்டும் போட சொல்லிட்டு வந்தேன். நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. அன்னைக்கு வேற ஃபோன் பண்ணணும்னு சொன்னா. சரி சரி கூப்பிடலாம். நீ போன ரூம்ல தான் சார்ஜ் போட்டுட்டு வந்தா. அது பாரு வர வழியில பேட்டரி இறங்கிருச்சு. சார்ஜ்ல தான் இருக்கு. நீ குடிச்சிட்டு வா ரூமுக்கு போய் கூப்பிட்டுக்கலாம். சரிங்க. அடியே சோனி, இன்னும் என்னடி தூங்காம போனை வச்சு நோண்டிட்டு இருக்கற? அந்த புள்ள பாரு எப்படி படுத்து தூங்குதேன்ட்டு. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கற இந்நேரத்துக்கு? அம்மா நான் சும்மாலாம் நோண்டலம்மா. எனக்கு ஒரு டவுட், அதனால தான் போன்ல பார்த்து தேடிட்டு இருந்தேன். என்னடி இந்நேரத்துல உனக்கு டவுட் கிஃப்ட்னு இருக்கற? அப்படி என்ன டவுட்ட பார்த்துட்டு இருக்கற நீ போன்ல? போன்ல பார்க்கற அளவுக்கு உனக்கு என்னடி அப்படி? ஏதாவது தெரியலன்னா அப்பா அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? கூட பிறந்த அக்கா காரி ஒருத்தி இருக்கற, அவ கிட்ட கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு போன்ல போய் கேட்டுட்டு இருக்கற டவுட் கிஃப்டாலாம்? என்ன பழக்கம் இதெல்லாம்? ஐயோ இந்த அம்மா பூமர் ஆண்டி கிட்டவே பேசுமே. ஐயோ உங்களுக்கு எப்படியா சொல்லி புரிய வைக்கிறது? ஏமா அந்த டவுட்டால உனக்கு அப்பாக்கெல்லாம் சொல்ல தெரியாதுமா. இந்த எருமை மாடு தூங்குறாளே அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் போன்ல தான் கண்டுபிடிக்கணும். ஆமாடி இது என்ன சொல்லிருங்க. ஒன்றும் உங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு. ஆமாமா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதை உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு நீங்க சொல்றதுக்குள்ள அவ்வளவுதான். ஆமா சரி எனக்கு என்ன பார்த்தாச்சு இல்லையா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதானடி. அந்த உள்ள பார்த்து தூங்கிட்டால. தூங்குறமா பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கொஞ்சம் தான் இருக்குது. அதை எழுதி வச்சுட்டு அப்புறம் தூங்குறேன் நான். சீக்கிரம் நீ நாளைக்கு காலேஜ் போகணும்ல. இவ்வளவு நேரம் கழிச்சு படுத்து எப்படி நீங்க எந்திரிக்கிறது காலையில? நீ உன்னையெல்லாம் உருட்டி உருட்டி எழுப்ப வேண்டியதா இருக்குது. காலையிலேயே குழப்பா போச்சு எனக்கு எந்திரிச்சானா. மற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா? அவனை எழுப்புறதே பெரிய வேலையா இருக்குது. வீட்டுல பொட்டப்புள்ளிங்க எந்திரிச்சு வேலை பார்க்குன்னு பேரு. இது எந்திரிக்கிறதுக்கே இப்படி மடப்பட்டு இருக்கிறது. இது எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கே நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்குது. என்ன பிள்ளைங்களே என்னம்மா. சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு படுக்கிற வேலையை பாரு. சரிம்மா முடிஞ்சிருச்சு. நான் 1/2 மணி நேரம் தான் எடுத்து வச்சுட்டு படுக்கிறேன். எனக்கே தூக்கம் தான் வருது. என்ன பண்றது? இது முடிச்சு வச்சுட்டாதான் நிம்மதியா தூங்க முடியும். இல்லாட்டி காலையில எந்திரிச்சு எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்க போய் படுங்க போங்க, நான் படுத்துக்கிறேன். நான் எங்க போய் படுக்கிறது? இங்க முன்னாடி தான் படுக்கிற கைத்து கட்டல் போட்டு. சீக்கிரமா ஆஃப் பண்ணி தூங்கு. ஏமா ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே? அதான் அத்தை போயிட்டாங்களே ஊருக்கு. அந்த ரூம் சும்மா தானே இருக்காங்க. போய் படுங்க. ஆமா நான் அங்க போய் படுத்துட்டா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு ஒன்றும் தெரியாது. நான் இங்கே அப்பவும் போல படுத்துக்கிறேன். சீக்கிரமா எல்லாம் முடிச்சு விட்டுட்டு வந்து படு. இவங்களை ஏதாவது குத்தம் சொல்லிட்டு உடனே ஓடும். அப்படியே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க வலிக்கலான்ட்டு நம்மள இதுவே காரணம் காட்டுறது. என்னதான் பண்ணுவாளுகளோ தெரியல. நாமளும் எது சொன்னாலும் நம்பிக்கிறோம். அடா அகிலா ஃபோன் பண்றா. அகிலா கண்ணே போயிட்டீங்களா? அப்படியா சரி இப்பதான் போய் சேர்ந்தீங்களா? சரி கண்ணே. சரி படுத்துங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இருக்குது. சரியா சரி சாமி. சரி உங்க அண்ணா அதெல்லாம் தூங்கிட்டாரு. இவ்வளவு நேரம் ஃபோன் வரும்னு காத்துட்டு தான் இருந்தாரு. நான் தான் சரி வந்தா நான் பேசுறேன் அப்படியே படுங்கன்ட்டேன். சரி இப்பதான் தூங்குறாரு. மாயாவா அவளும் தூங்கிட்டேன். இந்த சோனி ஏதோ கொஞ்சம் எழுதணும்னு எழுதிட்டு இருந்தா. நானும் இதை போனேன். உள்ள பேச முடியலையா? லைனே கிடைக்கலையா? ஒரு மாதிரி என்னமோ விட்டு கேக்குது. சரி அதை இங்க வெளியே தான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். அப்படியே தானே? சரி நாளைக்கு வராங்களாமா? சரி தானே. சரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு சாமி. நாளைக்கு வேணா ஏதோ ஃபோன் பண்ணேன். சரியா தானே? சரி வைக்கிறேன். சரி. சரிடா மச்சான். டைம் ஆச்சுடா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்பட்டுமா அப்படியே? என்ன இந்த மச்சான் பேசவே மாட்டேங்கிறான். மச்சான் என்னடா புலம்பிட்டு இருக்க? பேசாம இங்கே இல்லடா. இதுக்குடா போற? இல்லடா மச்சான் என்ற அம்மா வேற வீட்டுல இல்லடா. நானே அதனால தான்டா சரி அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். என்ற வண்டாட்டி வேற ராத்தேசி வீட்டுல இருப்பாடா. போனா என்ன பண்ணுவாடா தெரியல. நான் கிளம்புறடா மச்சான். சரியா நாளைக்கு பார்க்கலாம். என்னடா சும்மா பொண்டாட்டி நான் எல்லாம் எப்படி நான் பார்த்து கத்துக்கோ. உனக்கெல்லாம் இன்னும் ட்ரைனிங் பத்தலடா. சரி மச்சான் தூங்குடா. ஆனா தூக்கமா வருது. ஏடா மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன மாத்தா தூங்கிட்டானா இருக்குது. வேணா 2 வாரத்துக்கே மாட்டையாயிட்டான். மச்சான் கிளம்புறேன் மச்சான். மச்சான் மடையாயிட்டான். சரி நம்ம எதுவும் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போகலாம். சாவி எங்க வச்சான்? காணுமே. வண்டியிலே வச்சுட்டோமா? வாடா மச்சான். வண்டியை காண ஒன்றும் காண. சாவி எங்க ஊச்சுனே தெரியல. கால் போன போக்கில் போவி செய்யலாம் வீட்டுக்கு போ. கால் போன போக்கிலே காலம் போகலாமா? காலம் போன போக்கிலே கால் போகலாமா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இது நம்ம வீடு தானே? ஆமா இங்கதான் இருந்தது கதவு. எங்க அந்த கதவை வேற காணா? என்ன கதவே திறக்கவே மாட்டேங்கிறா? நிலா கதவை தோறடியே. கதவே திறக்க மாட்டேங்கிற கழுத. எங்க திடீர்னு நம்ம வீட்டு காணோம். இங்கதான் இருந்தது. எங்க போயிட்டு போகுது? இங்கதான் இருக்கும். அது என்ன டூர் பிடிச்ச பஸ்லயாவா போகுது? இங்கதான் காலக்கும் போ.
இல்லா இல்லா இந்த டொப்பி மண்டை வந்துட்டானாட்டு இருக்குது. இவன் பேசுறத பார்த்த நிலைமையே சரியில்லாத மாதிரி இருக்கிறான். ஒருவேளை குடிச்சிட்டு வந்திருப்பான்னு அந்த குடிக்காரன். உங்க அம்மா இல்லாட்டி உனக்கு இதே குழப்பா போச்சு. கடக்கட்டும் இன்னைக்கு வெளியவே. பனியில இருந்து ஜன்னி வந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். மணி என்னாச்சு? 1 மணி ஆக போகுது. இந்நேரத்துக்கு வந்திருக்கிறான் பாரு. அப்படியே இருக்கட்டும், காலையில பேசிக்கலாம். இந்நேரத்துக்கு கதவை திறந்து விட்டால் இந்த ஆள் கொழுப்பாயிரும். கடக்கட்டும் அந்த ஆள் வெளியவே. அதை தின்ன இருக்கிறதெல்லாம் அங்கேயே வடுக்கட்டும். நம்ம வாட்டுக்கு இங்கே படுத்துக்கலாம் பேசாம. ஒரு நாள் கதவை திறக்காம விட்டாதான் இந்த ஆளுக்கு புத்தி வரும். இல்லாட்டி